ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி குக்கிங். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சம்டைம் நமக்கு எதாவது இனிப்பாக சாப்பிடணும்னு தோணும். அந்த மாதிரி டைமில் குயிக்காக செய்யக்கூடிய குழிப்பணியார ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு 10 மினிட்ஸ் போல் ஊற வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு 1 கப் அவல் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நெய்யோட அவலை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வறுத்த அவலை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரவை ஊற வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதே பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு திருகி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் அதிகமாக சேர்க்குறதுனால குழிப்பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச அந்த அவலையும் சேர்த்துக்கலாம். இதனோடவே 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். வேற ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் லைட்டாக கரைஞ்சா போதும், பாகு வரணும்லாம் அவசியம் இல்லை. இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி மாவில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. 5 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ இதை குழிப்பணியார சட்டியில் ஊற்றி காட்டுறேன். எல்லா குழிலையும் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன கரண்டி எடுத்துக்கோங்க. அதெல்லாம் மாவு எடுத்து எல்லா குழியும் ஃபில் பண்ணிக்கோங்க. மூடி வச்சிடுறேன். ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. திருப்பி விட்டு இன்னொரு சைடும் வேக வச்சுக்கலாம். குழிப்பணியாரம் வெந்துருச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பதினஞ்சு நிமிஷத்தில் ரொம்ப சாஃப்டான குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ஒன்று எடுத்து புட்டு காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டெய்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.